அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஒரு முக்கியமான பதிவு. நம் வீட்டின் தலைவாசல் தான் நாம் செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்று பார்ப்போம் வாங்க. ஒரு வீட்டின் உயிர் நாடி என்பது நம் வீட்டின் தலைவாசல் தான். அப்படிப்பட்ட தலைவாசலில் நாம் செய்யும் தவறுகள் தான் நம் வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்றோம். அப்படிப்பட்ட தவறுகள் என்ன என்று பார்ப்போம். நம் நிலைவாசலில் எப்பொழுதும் மூடி வைக்கக்கூடாது. ஏனென்றால் மகாலட்சுமி தேவி நம் வீட்டுக்கு வரும் பொழுது நம் நிலைவாசல் மூடி இருந்தால் நம் வீட்டுக்கு வராமல் அப்படி சென்று விடுவார்கள். அதனால் நம்மால் முடிந்த அளவு காலையில் 1 மணி நேரமாவது மாலையில் ஒரு மணி நேரமாவது நிலைவாசல் திறந்து வைக்க வேண்டும். அதே போல் நம் வீட்டின் உள்ளே ஒவ்வொரு முறையும் வீட்டின் உள்ளே நுழையும் பொழுது வலது கால் எடுத்து வைத்துத்தான் உள்ளே நுழைய வேண்டும். அடுத்தது நம் நிலைவாசல் முன்பு செருப்பும் துடப்பும் என்று எதுவும் வைக்கக்கூடாது. அதற்குன்னு ஓரமாக ஒரு இடத்தை அமைத்து வைக்க வேண்டும். செருப்பு துடப்பும் நிலைவாசல் முன்பு இருந்தால் தெய்வங்கள் நம் வீட்டின் உள்ளே வரமாட்டார்கள். அதே போல் நம் நிலைவாசலில் கதவுகள் சட்டம் பழுது அடைந்து உடைந்து இருந்தால் உடனே சரி செய்ய வேண்டும். நம் நிலைவாசல் கதவு திறக்கும் பொழுதும் மூடும் பொழுதும் எவ்வித சத்தமும் வரக்கூடாது. அதே போல் கதவு வேகமாக அடித்து சாத்தக்கூடாது. நிலைவாசல் பழுதடைந்து இருந்தாலும் சத்தம் வந்தாலும் நம் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் மகாலட்சுமி தேவியும் நம் நிலைவாசலில் குடிக்கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு அதனால் கோபம் வரும். அடுத்தது நம் நிலைவாசலில் அமரக்கூடாது. கால் வைத்து மிதிக்கவும் கூடாது. தலை வைத்து படுக்கவும் கூடாது. நிலைவாசல் நின்று கொண்டு யாருக்குமே நம் பணம் தரவும் கூடாது, வாங்கவும் கூடாது. ஒன்று வெளியே சென்று தர வேண்டும் அல்லது உள்ள வர சொல்லி தர வேண்டும். அடுத்தது நிலைவாசலிலும் சரி சட்டத்திலும் சரி எவ்வித ஆணிகளும் அடிக்கக்கூடாது. ஆணிகள் அடிக்க தேவைப்பட்டால் சட்டம் மேலுள்ள சுவற்றில் அடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதில் கூறியுள்ள தவறுகளை நீங்கள் சரி செய்து கொண்டால் மகாலட்சுமி தேவியும் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் மனம் குளிர்ந்து உங்கள் நிலைவாசலிலே குடியிருப்பார்கள். நன்றி.